எடுத்துட்டு போங்க, சீக்கிரமா எடுத்துட்டு தூக்கிட்டு போங்க, இது நாற்றம் தாங்க முடியவில்லை, எடுத்துட்டு போங்க, யாருக்கு சீக்கிரமா போங்க அப்படின்னு அந்த மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க, துரத்துவாங்க அவங்கள. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா நேரா 7வது வானத்துல அதே மாதிரி எந்த பதிவீட்டுல பதிவு பண்ணோம், இங்கேயும் பண்ணல, அதான் இங்கேயும் பண்ணல. இப்போ பதிவேட்டி நம்மளுக்கு பதிவு பண்ணுவாங்க, சரியா? அதுக்கு பிறகு அதே போன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ரூம் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்துவிடும். எங்க வரும், உலகத்துக்கு எடுத்துட்டு வந்து அதே மாதிரி அந்த மனிதனுக்கு உள்ள வச்சிருவாங்க. அப்போ அந்த ரூம் மறுபடியும் உலகத்துக்கு வரும்ல, அந்த நேரத்துல அந்த ரூம் கேக்குமா, என்ன கேக்கும்னா நல்லடியார் ரூம் என்ன சொல்லுமா, எனக்கு வந்து எதுல பதிவு செஞ்சிருக்காங்க, அப்ப நான் சிறந்தவனா இருக்கேன், அப்ப நான் சொர்க்கவாசி, எனக்கு நல்லாவே தெரியும் நான் தான் சொர்க்கவாசி அப்படின்னு அந்நாளில் அவனுடைய ரூமை அறிந்து கொள்ளும், நான் சொர்க்கவாசியா நரகவாசியா. அவன் தெரிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க, என்னுடைய ஃபேமிலியில போயிட்டு நான் சொல்லிட்டு வந்துடுறேன், என்னுடைய குடும்பத்தாரிடம் நான் இந்த சந்தோஷமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, இல்ல உன்னுடைய நேரம் என்ன ஆயிடுச்சு, முடிந்து விட்டது. ஒரு வாட்டி ஒரு மனுஷனுக்கு ரூ வெளியில போயிடுச்சுன்னா மறுபடியும் வரும்னா வரவே வராது. 40 வாங்கோ வராது, 10 வாங்கோ வராது, 20 வாங்கோ வராது, எல்லாமே வராது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டா ஒரு கட்டளை போட்டாங்க, அவ்வளவுதான். இந்த நேரத்துக்கு அப்புறம் இந்த ரூவுடைய டைம் நேரம் முடிஞ்சு விட்டது, இதுக்கு மேல நீ உலகத்துக்கு வரக்கூடாது, உலகம் போயிட்ட, இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கோ, இந்த உலகத்தை இருக்க வரைக்கும் பாவமனுக்கு தேடிக்கோ, இருக்கிற வரைக்கும் என்கிட்ட கேட்டுக்கோ. இங்க உடம்பு வந்து எடுத்து போயிடுச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தியா அப்படின்னா இந்த சாதுவா பண்ணுங்க, என்ன பண்ணாலும் வராது. ஓகேயா? அப்போ இந்த ரூ என்ன சொல்லும், யாருன்னா மலக்குமார்கள் எனக்கு அனுப்புங்க, இந்த உலகத்துல போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதே கெட்டவுடைய ஆத்மா என்ன சொல்லு தெரியுமா, கை சேதமே, என்ன சொல்லும், கை சேதமே, நான் தப்பு செஞ்சுட்டேனே, நான் உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் தொழவில்லையே, நன்மையான காரியம் செய்யவில்லையே, என்னுடைய பதிவேடு எங்க இருக்கு, கெட்ட ஒரு பதிவேட்டில் என்னை பதிவு செஞ்சு விட்டாங்களே, நான் நரகவாசி ஆகிவிட்டேனே, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, இன்னும் என்னை எடுத்துட்டு போகாதீங்க இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, நான் கொஞ்சம் தொழுதுக்கிறேன், நான் நன்மையை சேர்த்துக்கிறேன், நான் தர்மத்தை செஞ்சுக்கிறேன், நான் இன்னும் என்ன நல்ல நல்ல காரியங்களும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த ரூ கேக்குமா. அப்போ உன்னுடைய நேரம் என்ன ஆயிடுச்சு, பண்ண முடியாது, நீங்க கீழே பாருங்க கேட்டாலும் முடிஞ்சிடும். அதுக்காக தான் நான் திருப்பி சொல்றேன், நம்ம உடல்ல ரூ இருக்கிற வரைக்கும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், குர்ஆனை ஓதிக் கொள்ளுங்கள், நன்மையான காரியம் செய்து கொள்ளுங்கள். நான் செஞ்சுட்டேன், என்னுடைய பிள்ளை எனக்கு வந்து கைராத் செய்வான், கண்டிப்பா செய்ய மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் என் கையால செஞ்சிட்டோம், நான் இருக்கிற வரைக்கும் நான் தர்மா செஞ்சிட்டோம், நான் இருக்கிற வரைக்கும் நானே குர்ஆன் ஓதிட்டோம், எனக்கு தெரிஞ்சு நம்ம சித்தப்பா இருக்காங்க, அவங்களுடைய அம்மா வந்து 7 குர்ஆனை ஓதி குர்ஆனை எழுதி வச்சுட்டு மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானதுக்கு அப்புறம் பக்ஷீஷ் பண்ணிட்டு பக்ஷீஷ்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் சேர்ந்துடும். இருந்தாலும் நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க படிப்பாங்களா, ஹஸ்பண்ட் வந்து படிப்பாங்களா, இருந்தா நமக்கு நாமே சேர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடல்நல போயிடுச்சுன்னா நம்மளால கை கூட ஆட்ட முடியாது, கால் கூட ஆட்ட முடியாது, சரியா? அப்போ அந்நிலை நமக்கு வந்ததுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்மை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கெட்ட ரூ ஆத்மா சொல்லுமா, என்னை கொஞ்சம் அவகாசம் கொடுக்குறே, இந்த உலகத்துக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, நான் அக்கா கிட்ட போயிட்டு பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் தொழுதேனே அப்படின்னா அவகாசம் கிடையாது, சரியா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து